ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆவலோடு காத்திருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, சோதனை என்ற வார்த்தைக்கு 2 பொருள்கள் உண்டு. ஒன்று, தவறான காரியத்தை செய்ய தூண்டப்படுவது. இரண்டாவது, வலிமையை பரிசோதிப்பது. இயேசு தம்மிலே பாவம் இல்லாதவராயிருந்தபடினாலே சோதனைக்கு அவர் வாழ்க்கையிலே இடம் கொடுக்க போவதில்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்காக, சோதனையிலே விழுந்து போகாத ராஜா அவர் என்பதை வெளிப்படுத்துவதற்காக, நமக்கு வரும் சோதனையை காட்டிலும் மிக வலிமையான சோதனையை பிசாசானவன் கொண்டு வந்தான். இரண்டாவதாக, தேவன் ஆபிரகாமின் விசுவாசத்தை பரிசோதித்தார். இந்த சோதனையிலேயும் விழுந்து போகாதவர், ஏனென்றால் அவரே உலக இரட்சகர் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அந்த சோதனை அவருடைய வாழ்க்கையிலே தேவையானதாயிருந்தது. மத்தேயு 4:1 பாருங்கள். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது போல பிசாசினாலே அவர் சோதிக்கப்பட வேண்டும். 2-3 அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அருமையானவர்களே, இதே போன்ற சோதனைதான் ஏவாளுக்கும் வந்தது. முதலாவதாக சரீர தொடர்பான ஒரு சோதனை. ஏவாள் அந்த கனியை பார்த்தபொழுது அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது என்று கண்டாள். இதை ஆதியாகமம் 3:6 பார்க்கிறோம். இதை போல பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்கிறான். 1 யோவான் 2:15-16 மாம்சத்தின் இச்சையாகிய சோதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 4:4 பாருங்கள். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு உபாகம புத்தகம் நன்றாக தெரியும். அது தேவனால் எழுதப்பட்டது என்பதையும் அவர் விசுவாசித்தார். எனவே உபாகமம் 8:3 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பயன்படுத்தியே பிசாசை ஜெயிக்கிறார். தொடர்ந்து 2வது சோதனையை பாருங்கள். 5-6 அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அருமையானவர்களே, கவனித்தீர்களா? இயேசு கிறிஸ்து வசனத்தை பயன்படுத்தியவுடன் பிசாசும் இப்பொழுது அவரை வேத புத்தகத்திலிருந்தே சோதிக்கிறான். சங்கீதம் 91:11-12 அடிப்படையிலே அவன் பேசுகிறான். வார்த்தைக்கு வார்த்தை வேதத்திலே உள்ளபடி அவன் கூறாவிட்டாலும் வேதத்தின் வார்த்தைகளையே அவன் பயன்படுத்துகிறான். பிரியமானவர்களே, இது ஆவிக்குரிய சோதனை என்று சொல்லலாம். ஏவாள் அந்த விருட்சத்தின் கனியை பார்த்தபொழுது அது புசிப்புக்கு நல்லது என்று மட்டும் காணவில்லை, அது புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருக்கிறது என்றும் அவள் கண்டுதான் அதை பறித்தாள். கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட சோதனை வருகிறது. இதுதான் ஜீவனத்தின் பெருமையாகிய சோதனை. 1 யோவான் 2:16 இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். வசனம் 7 பாருங்கள். மத்தேயு 4:7 அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். இங்கே அவர் உபாகமம் 6:14 வசனத்தை கையாளுகிறார். 3வதாக மனோ தத்துவ ரீதியான சோதனை ஒன்று வருகிறது. மத்தேயு 4:8-9 மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இங்கே பிசாசானவன் உலகத்தின் ராஜ்யங்களையும் அதன் மகிமையையும் காட்டுகிறான். இது மனோரீதியான ஒரு சோதனை. மனிதன் அதிகாரத்தை இச்சிக்கிறவனாய் இருக்கிறான். ஏவாளும் இப்படிப்பட்ட சோதனைக்கு தன்னை அர்ப்பணித்து விட்டாள். அவளுக்கு அங்கே வந்த சோதனை என்ன? ஆதியாகமம் 3:5 பார்ப்போம் என்றால், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று சொன்னது. அருமையானவர்களே, நம்மிலே அநேகர் இப்படிப்பட்ட சோதனைகளிலேயும் விழுந்து போகிறோம்.
இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பதிலை பாருங்கள். வசனம் 10. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இப்பொழுது அவர் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் உபாகமம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தையும் சேர்த்து சொல்லுகிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு சோதனைக்கும் பதில் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து வேத வசனங்களையே பயன்படுத்துகிறார். இந்த சத்தியமே நாம் ஒவ்வொருவரும் இந்த வேத பகுதியிலே கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம். நம்மில் அநேகருடைய வாழ்க்கையிலே உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவதிலே அதிகமான போராட்டத்தில் இருக்கிறோம். ஏன்? வேத வசனத்தை குறித்த அறிவு நமக்கு இல்லை. வேத வசனத்தை அறியாமல் இருப்பதே பிரச்சனைகளுக்கு காரணம். கவனித்தீர்களா? இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் வேத வசனங்களையே பதிலாக சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலேயும் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏற்ற வேத வசனம் உண்டு என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இவ்வாறு கூறுவதனாலே உங்கள் பிரச்சனைக்கான விடை எனக்கு தெரியும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் உங்கள் பிரச்சனைக்கான விடையை தேவன் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த விடை வேத வசனத்திலேயே இருக்கிறது. இந்த காரணத்தினாலேதான் வேத வசனங்களை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்துக்களை மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். பிசாசின் சோதனை ஒவ்வொன்றிற்கும் இயேசு கிறிஸ்து இப்படி நான் நினைக்கிறேன் அல்லது இப்படி நான் விசுவாசிக்கிறேன் என்று பதில் சொல்லவில்லை. திட்டமும் தெளிவுமாக தேவனுடைய வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது என்று தெளிவாக கூறினார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் நமக்கு வருகிற சோதனைகளை ஜெயிப்பதற்கு வேத வசனம் ஒன்றே போதுமானது. இயேசு கொடுத்த பதில் மிக மிக பொருத்தமானதும் போதுமானதாயிருந்தபடினாலே தான் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, 11ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்றும் வாசிக்கிறோம். ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான் என்று வாசிக்கிறோம். மீண்டும் அடுத்த நாளே வந்தான், அதற்கடுத்த நாளும் வந்தான், தொடர்ந்து வாழ்நாள் முழுவதெல்லாம் அவரை சோதித்தான் என்று நான் விசுவாசிக்கிறேன். தெளிவாக நாம் பார்க்கக்கூடிய 2 இடங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து தனது பாடு மரணங்களை குறித்து சீஷர்களிடத்திலே சொல்லும் பொழுது, பேதுரு அவரை தனியாக அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இதெல்லாம் உமக்கு நேரிடக்கூடாது என்று சொன்னான். அப்பொழுது சோதிக்கிறவன் பிசாசுதான் என்பதை அறிந்தபடினாலேதான் இயேசு, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார். அது மட்டுமல்ல, கெத்செமனே தோட்டத்திலேயும் பிசாசானவன் இயேசுவை சோதித்தான். இயேசு கிறிஸ்துவின் இந்த சோதனை நமக்கு வேறு என்ன கற்றுக் கொடுக்கிறது? முதலாவதாக, இயேசு பிறக்கும் பொழுதே ஒரு ராஜாவாய் பிறந்தார் என்பதை அறிந்து கொண்டோம். ஒரு ராஜா என்றே அவர் அறிமுகப்படுத்தப்படுகிறார். ஒரு ராஜாவாகவே அவர் ஞான ஸ்நானம் பெறுகிறார். இப்பொழுது ஒரு ராஜாவாகவே பரீட்சையை சந்திக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் முழுவதிலுமே அவர் ஒரு ராஜாவாய் இருக்கிறார். அவருக்கு வந்த இந்த சோதனைகள் பல காரியங்களை வெளிப்படுத்துகிறது. அவைகளிலே ஒன்று, பிசாசானவனும் ஒரு தனி மனிதன். இவ்வாறு இயேசுவை சந்திக்கும் இந்த சம்பவத்திலேயும் அவன் ஒரு தனி மனிதனாகவே காணப்படுகிறான். பிசாசானவன் வெறும் சக்தி மட்டுமல்ல, அவனுக்கு ஒரு ஆழ்தத்துவமும் உண்டு என்பதை இந்த பகுதி நமக்கு உணர்த்துகிறது. பிசாசு சோதனையோடு வரும்பொழுது மிக தந்திரமாக அவன் வருவான். அவன் என்ன சொல்கிறான்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்கிறான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், நீர் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபியும் என்று சொல்கிறான். ஆனால் பிரியமானவர்களே, அது தேவனுடைய வழி அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு பாவம் செய்யும்படியான எந்த சோதனையும் வரவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு நன்மை செய்வது சிறந்தது என்று தெரியும். எனவேதான் அப்படிப்பட்ட ஒரு சோதனையை கொண்டு வருகிறான். அப்பம்தான் ஒரு ஜீவனுக்கான, ஒரு வாழ்க்கைக்கான அடிப்படை. கல்லுகளை அப்பமாக்குவது என்பது ஒரு நல்ல காரியம். தனது ஊழியத்தின் பிந்திய காலத்திலே அவர் அப்பங்களை கொண்டு அநேகரை போஷித்தார். இங்கே சாத்தான் இயேசுவுக்கு கொண்டு வந்த சோதனை என்னவென்றால், தேவனுடைய திட்டத்திற்கு வெளியே இயேசு செல்லும்படியாக தள்ளுவதே அவனுடைய நோக்கமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து ஆவியின் பட்டயமாகிய வசனத்தையே பயன்படுத்தினார். ஒவ்வொரு முறை அவர் பதிலும் இப்படி எழுதியிருக்கிறதே என்பதாகத்தான் அமைந்திருந்தது. நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே,
ஆவியின் பட்டயத்தை நாம் சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்வோம் என்றால் அது மிகவும் வலிமையான ஆயுதம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். மற்றும் ஒரு ஆர்வம் தரக்கூடிய காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உபாகம புத்தகத்திலிருந்து மேற்கோள் காட்டினார். இரண்டாவது, பிசாசு இயேசுவை சோதிக்கும் பொழுது எல்லாரும் பார்க்கும்படியாக பெரிய அற்புதங்களை செய்து ஒரு சமய தலைவராக அவரை தள்ள முயன்றான். தேவனுடைய திட்டப்படி அவர் சிலுவையிலே பாடுபடுவதை தவிர்க்க முயன்றான். அருமையானவர்களே, இன்றும் இந்த உலகத்திலே அற்புதங்களை செய்யும் ஊழியர்களை குறித்தும் நாம் கவனமாயிருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாலும் மனிதர்கள் தவறான வழியிலே நடத்தப்பட்டு விடுவதற்கான ஆபத்து இருக்கிறது. இந்த அநேகர் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு பின்னாலே செல்கிறார்கள். அநேக இப்படிப்பட்ட செயல்களை ஆராய்ந்து பார்த்து இது ஒன்றுமே உண்மையான அற்புதங்கள் அல்ல என்பதை வெளிப்படுத்தினாலும் மக்கள் அவர்கள் பின்னாலேயே செல்கிறார்கள். அற்புதமான சுகம் பெறுவதை நான் விசுவாசிக்கிறேன். பரம வைத்தியரிடத்திலே நேரே சென்று நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதங்களை நான் விசுவாசிக்கிறேன். அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு பயங்கரமான வியாதி இருக்கும் பொழுது போலியான ஒரு வைத்தியரிடத்திலேயோ இப்பொழுதுதான் படித்து வந்த ஒரு வைத்தியரிடத்திலேயோ நீங்கள் செல்ல மாட்டீர்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதற்கான சிறப்பு வைத்தியர்களிடத்திலேயே நேராக நீங்கள் செல்வீர்கள். எந்த மனிதனும் அற்புதத்தை செய்ய முடியாது. பிசாசானவன் விரும்பியது போல இயேசு கிறிஸ்துவும் ஒரு சமய தலைவராக விரும்பவில்லை. அருமையானவர்களே, பிசாசானவன் திரும்ப வந்து வேத வசனங்களையே பேசுகிறான். சங்கீதம் 91:11-12 வசனங்களை பேசினான். அவன் திறமையாக வசனத்தை சொன்னான், ஆனால் அதை சரியாக சொல்லவில்லை. பிசாசானவன் தனது சொந்த லாபத்திற்காக வேத வசனத்தை திரித்து கூறினான். மிக முக்கியமான வாக்கியங்களையும் வார்த்தைகளையும் விட்டுவிட்டு அவன் பேசுவான். இங்கே அவன் சொல்லும் பொழுதும் சங்கீதம் 91 அவன் எடுத்து பேசும் பொழுது உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி என்பதை அவன் சொல்லவில்லை. அதுதான் அந்த வசனத்தின் மிக முக்கியமான பகுதி. பிசாசானவன் தேவனுடைய திட்டத்தை நிராகரிக்கும்படியாகவே சொல்லுகிறான். அருமையானவர்களே, எல்லா வேளைகளிலேயும் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வது தேவனுடைய சித்தம் அல்ல. இன்று அநேகர் நினைக்கிறது என்ன? தேவனை கட்டாயப்படுத்தி ஏதாவது செய்ய வைக்கலாம் என்று நினைக்கிறார்கள். உங்களுக்காக வேலை செய்யும் ஒரு வேலைக்காரர் தேவன் அல்ல. அதை நாம் செய்ய முடியாது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரே அண்ட சராசரங்களையும் படைத்தவர். நாம் அவருடைய சிருஷ்டியாய் இருக்கிறோம். அவர் நம்முடைய சிருஷ்டிகராய் இருக்கிறார். அவருடைய சித்தத்திற்கே நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அநேக வேளைகளிலே அது இனிமையானதாய் இராது. ஆனால் என்னுடைய சித்தமல்ல, உங்களுடைய சித்தமல்ல, அவருடைய சித்தத்தை நாம் செய்வதே மிக உன்னதமானது. அதுவே மிக முக்கியமானது. அடுத்ததாக, பிசாசானவன் இந்த உலகத்தின் ராஜ்யங்களை இயேசுவுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் பிசாசினிடத்திலேயா இருக்கிறது? இதற்கு நீங்கள் பதில் கொடுக்கும் முன்னதாக சற்றே எண்ணி பாருங்கள். இதை குறித்தும் நானும் பலமுறை சிந்தித்திருக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட அவனை பார்த்து, இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் நீ எனக்கு கொடுக்கும்படியாக அது உன்னிடத்திலேயா இருக்கிறது என்று கேட்கவில்லை. நான் நினைக்கிறேன் உலகத்தின் ராஜ்யங்கள் பிசாசின் கரத்திலே தான் இருக்கிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று பிசாசானவனே எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறான். இன்று சில கிறிஸ்தவர்கள் பிசாசின் கிரியைகளுக்கு எதிராக போராட முயற்சிக்கிறார்கள். இந்த உலகத்திலே இருக்கும் எல்லா குழப்பங்களுக்கும் எல்லா வேதனைகளுக்கும் பின்னணியத்திலே பிசாசானவனே இருக்கிறான். அப்படி என்றால் நமது எதிரி யார் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அவன் ஒரு ஆவிக்குரிய எதிராளி. அவன் தேவனாக விரும்புகிறவன். அவன் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே என்ன சொன்னான் நினைவிருக்கிறதா? நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அவன் தேவனாக விரும்புகிறான். வசனம் 11 3வது சோதனைக்கு பின்னர் நாம் பார்த்தது என்ன? பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். ஆனால் நிரந்தரமாக அவரை விட்டு விலகி போகவில்லை. இதற்கான வசனத்தையும் நாம் பார்த்தோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமிலே தனது ஊழியத்தை ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை பாருங்கள். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து இப்பொழுது எருசலேமின் பகுதிகளை விட்டு விலகி செல்கிறார்.
ஏனென்றால் அப்பொழுதுதான் யோவான் ஸ்நானகனை ஏரோது சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். இப்பொழுது இயேசு கிறிஸ்து தனது தலைமையகத்தை தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு பகுதிக்கு மாற்றிவிட்டார். நாசரேத்து தான் அவருடைய சொந்த ஊர். அங்கே இருந்து அவர் கப்பர்நகூமுக்கு போய்விட்டார். எவ்வாறு அவர் அங்கே கடந்து சென்றார் என்பதை குறித்த விவரங்களை மத்தேயு நமக்கு தரவில்லை. இதுவும் நமக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. அதாவது 4 சுவிசேஷங்களுமே ஒன்று போல காணப்படுவதற்காக எழுதப்பட்டது அல்ல. சுவிசேஷங்களை ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு அதுபோலவே இது இல்லையே என்று சிந்திப்பது சரியானதல்ல. ஏனென்றால் ஒவ்வொரு நற்செய்தி நூலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு எழுதப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட கூட்ட மக்களுக்காக அது எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை எழுத யாரும் முயற்சிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறை யாரும் எழுத முடியாது. உலக சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு வகையான குடும்பங்களை சந்திக்க இவை எழுதப்பட்டது. மத்தேயு சமயத்தில் ஆர்வம் கொண்ட இஸ்ரவேல் மக்களுக்காக எழுதினார். உண்மையாகவே அது எபிரேய மொழியிலே எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு கடந்து சென்றதை குறித்த விவரங்களை மத்தேயு கொடுக்கவில்லை. ஆனால் மற்ற சுவிசேஷங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? தன் சொந்த ஊரிலே இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்டார். எனவே கப்பர்நகூமிற்கு சென்றார். சிலுவையிலே அறையப்படும்படி அவர் எருசலேமிற்கு இறுதியாக கடந்து செல்லும் வரை கப்பர்நகூம் தான் அவருடைய தலைமையகமாயிருந்தது. கவனியுங்கள், ஏன் நாசரேத்திலிருந்து கப்பர்நகூமுக்கு போனார் என்பதற்கான காரணத்தை மத்தேயு சொல்லுகிறார். மத்தேயு இயேசு கிறிஸ்து செய்த எல்லாமே பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாய் செயல்படுகிறார் என்பதை சொல்லிக்கொண்டே வருகிறார். மத்தேயு 4 அதிகாரம் 14 முதல் 16 வரை பாருங்கள். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த தீர்க்க தரிசனத்தை ஏசாயா 9 அதிகாரம் முதல் 2 வசனங்களிலேயும் ஏசாயா 42 அதிகாரம் 6, 7 வசனங்களிலேயும் நாம் பார்க்கலாம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து தனது பாலிய பருவத்தையும் அங்கேதான் செலவு செய்தார். அது புறஜாதிகளின் நாடு என்று அழைக்கப்பட்டது. ஏனென்றால் ரோம சாம்ராஜ்யத்தை விட்டு அநேகர் அந்த பகுதிக்கு சென்று விட்டார்கள். கலிலேயா கடலை சுற்றி அநேக இளைப்பாறும் ஸ்தலங்கள் காணப்பட்டது. ஆனால் அவை எல்லாமே உலகத்திற்கு அடுத்ததாகவும் துன்மார்க்கம் நிறைந்ததாகவும் காணப்பட்டது. அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்கள் தேவனை விட்டு மிக தூரமானவர்களாய் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அங்கே சென்றது அவர்கள் மத்தியிலே ஒரு பிரகாசமாய் அவர் விளங்கினார். அவருடைய அநேக அற்புதங்களை அவர்கள் கண்டார்கள். ஆனால் அங்கே அதற்கான விளைவு மிக குறைவாகவே இருந்தது. பின்னர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 20 முதல் 24 வசனங்களிலே அந்த இடங்களின் மேலே அவர் நியாய தீர்ப்பை கூறுகிறார். கோராசீனே உனக்கு ஐயோ, பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ என்று சொல்கிறார். யோவான் ஸ்நானகன் எந்த இடத்திலே விட்டு சென்றானோ அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து பணியை துவங்கினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 17 வசனத்தை பாருங்கள். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கிறிஸ்துவின் செய்தியும் மனம் திரும்பு, என் அண்டையிலே வா, பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்பதுதான். இயேசு கிறிஸ்து அங்கே இருப்பதினாலே அவரிலே தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருந்தது. அவர் இல்லாமல் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பரலோக ராஜ்யம் என்று கூறும்பொழுது பூலோகத்திலே பரலோகத்தின் ஆளுகையை அது குறிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொண்டு வரப்போகிறார். இந்த பூமியிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பரலோகமாக போகிறது. இந்த பூலோகத்திலேயே அவர்கள் நித்தியத்தை அனுபவிக்கப் போகிறார்கள். ஆனால் திருச்சபையானது ஒரு பரலோக நிச்சயமுள்ளதாய் இருக்கிறது. ஆனால் இந்த பூலோகத்திற்கு அடுத்த நம்பிக்கையும் ஒரு உன்னதமான நம்பிக்கைதான். இதுதான் பழைய ஏற்பாட்டு மக்களின் நம்பிக்கை. பாருங்கள், இப்பொழுது இயேசு கிறிஸ்து தனக்கு சீடர்களை அழைக்கிறார். மத்தேயு 4 அதிகாரம் 18, 19 வசனங்கள். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களைக் கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். சுவிசேஷங்களிலே நாம் பார்க்கும் பொழுது 3 முறை இவர்களை அழைப்பதை நாம் பார்க்கலாம். அருமையானவர்களே, வேறு வகையாக சொல்ல வேண்டுமென்றால்
இயேசு கிறிஸ்து 3 வித்தியாசமான இடங்களிலே இவர்களை சந்தித்தார் என்று சொல்லலாம். முதல் முறை இவர்களை இவர் சந்தித்தது எருசலேமிலே. இதை யோவான் 1:35 முதல் 42 வசனங்களிலே எழுதியிருக்கிறார். இரண்டாவது முறை அவர்களை அவர் சந்தித்த பொழுது கலிலேயா கடலிலே அவர்களை சந்தித்தார். இந்த வேத பகுதிதான் அந்த சந்திப்பை குறித்து சொல்லுகிறது. இந்த சந்திப்பிற்கு முன்னதாகவே அவர்கள் அவரை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர் முதல் முறை சந்தித்த பொழுது அவர்களை தன்னோடு இருக்கும்படியாக அவர் அழைக்கவில்லை. இப்பொழுது இங்கே கலிலேயாவிலே அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் தன்னை பின்பற்றி வரும்படியாக அழைப்பு கொடுக்கிறார். ஆனால் மீண்டுமாக நாம் பார்ப்போம் என்றால் அவர்கள் மீன் பிடிக்கவே சென்று விடுகிறார்கள். இதை குறித்த குறிப்புகளை மார்க் எழுதின சுவிசேஷத்திலையும் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலையும் நாம் வாசிக்கலாம். மீண்டுமாக இறுதியாக அவர் அவர்களை தனக்கு பின்னாலே வரும்படி அழைப்பு கொடுக்கிறார். அந்த நேரம் முதல் அவர்கள் அவரை பின்பற்றி வருகிறார்கள். அது அப்போஸ்தலராய் இருக்கும்படியாக கொடுக்கப்பட்ட அழைப்பு. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட மனிதர்களை இயேசு கிறிஸ்து அழைத்தது உண்மையாகவே ஆச்சரியமான ஒன்றாயிருக்கிறது. இப்படி பூரணராகாத மனிதர்களை அழைத்து இயேசு கிறிஸ்து தனது சீடர்களாக்கினபடியினாலே அவர் என்னையும் பயன்படுத்த முடியும் என்று எண்ணுகிறேன். அருமையான சகோதரனை சகோதரியே, அவர் உங்களையும் பயன்படுத்த முடியும். நாம் அவரால் பயன்படுத்தப்படுவதற்கு ஒரு மேன்மையான உன்னதமான பரிசுத்தவானாய் இருக்க வேண்டும் என்பதல்ல, இது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. நீங்கள் மீன் பிடிக்கும் தொழிலே இல்லை என்றால் ஒருவேளை உங்களை மனிதர்களை பிடிக்கும் பணிக்கு அவர் அழைக்காமல் இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட வேலையை நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் உங்களை அவர் பயன்படுத்த முடியும். உங்கள் தாளந்துகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் அவர் அண்டையிலே கொடுக்கும் பொழுதே அவர் அதை பயன்படுத்த முடியும். ஒரு திருச்சபையிலே ஒரு பெண்மணி இருந்தார்கள். அவர்களுக்கு வாயை திறந்து மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. ஆனால் மிக அருமையாக சமையல் செய்வார்கள். அவர்கள் தனது தாளந்தை திருச்சபையிலே நடைபெறும் கூட்டங்களுக்காக பயன்படுத்தினார்கள். முதலாவது இதற்காக அவர்களை அழைத்த பொழுது அவர்களுக்கு அது வேடிக்கையாக தெரிந்தது. ஆனால் பின்னான காலங்களிலே தனது தாளந்து தேவனுக்காக எவ்வளவு அருமையாக பயன்படுகிறது என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் எல்லாருமே ஒரே விதமான பணியை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதல்ல. நம் ஒவ்வொருவருக்கும் அவர் வித்தியாசமான தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். திருச்சபையிலே பல வகையான அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் வித்தியாசமான பணி உண்டு. சரி, மத்தேயு 4:20 முதல் 22 வசனங்களை பாருங்கள். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுவுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அருமையானவர்களே, இவர்களும் மிக அற்புதமான மனிதர்கள். நாம் மேலும் கற்றுக்கொள்ளும் பொழுது இவர்களை குறித்து இன்னும் சில அருமையான காரியங்களை பார்க்க போகிறோம். குறிப்பாக மற்ற சுவிசேஷங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது. சரி, இப்பொழுது மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்தின் வடக்கு பகுதியிலே இருக்கிறார். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் 2 காரியங்களை உங்கள் மனதிலே நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அதற்கான விடை வேத புஸ்தகத்திலே இருக்கிறது. எவ்வளவுக்கு அதிகமாக வேத வசனங்களை வாசிக்கிறோமோ தியானிக்கிறோமோ அந்த அளவு வேத வசனங்களை பயன்படுத்தி நாம் பிசாசை ஜெயிக்க முடியும். அது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற தாளந்துகளை அவருக்காக பயன்படுத்த விரும்புகிறார். வீடு வீடாய் போய் சுவிசேஷம் சொல்வதுதான் கர்த்தருடைய ஊழியம் என்பது அல்ல. உங்கள் தாளந்திற்கு ஏற்ற பணியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆனால் அவருக்காக பணி செய்ய நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? இதுதான் கேள்வி. உங்களுக்கு வாஞ்சை உண்டென்றால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலேயும் அவருக்காக பணி செய்வதற்கான வாய்ப்பை அவரே உங்களுக்கு தருவார். அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீங்கள் ஒரு விசுவாசி, நான் எப்படி கர்த்தருக்காக பணி செய்ய என்று தெரியவில்லை என்று சொன்னால் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் இருக்கும் சூழ்நிலையிலே உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. தெய்வனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
லூக்கா 1:37.